அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பாலர் பள்ளி தமிழாசிரியர்களுக்குரிய கலந்தாய்வு அரங்கத்தில் எங்களுக்கு பேச வாய்ப்பளித்த தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழு சிங்கப்பூருக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நான் பாலாம்பிகை நாராயணன் சென்னை இந்தியாவில் இருந்தும், பேராசிரியர் சொனாலி நாக் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி யூகேவில் இருந்தும் உங்களுடன் விளையாட்டின் வழி தமிழ் கற்றல் மற்றும் கற்பித்தல் என்ற தலைப்பில் பேச உள்ளோம். விளையாட்டின் வழியே கற்றலை நாங்கள் ஆழமாக நம்புகிறோம். இன்று விளையாட்டின் வழியே தமிழ் கற்றல் மற்றும் கற்பித்தலை பற்றிய எங்களது கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளோம். விளையாட்டு, குறிப்பாக விளையாட்டு செயல்பாடுகளும் விளையாட்டு சூழ்நிலைகளும் ஆசிரியர்களால் கவனமாக திட்டமிடப்பட்டு ஆதரிக்கப்படும் பொழுது அது குழந்தைகளின் வாய்மொழியை மேம்படுத்தவும் கல்வித்திறனை மேம்படுத்தவும் பெரிதும் உதவுகிறது. இன்று அர்த்தமுள்ள விளையாட்டு மற்றும் வெளிப்புற கற்றல் முதலியவற்றின் வழியாக தமிழ் பேசும் குழந்தைகளின் பேச்சுத்திறனை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை பற்றி விரிவாக பேசலாம். டாக் டுகெதர் டாக் டுகெதர் என்பது ஒரு பன்னாட்டு திட்டமாகும். இது 3 to 6 வயதுக்கு இடையே உட்பட்ட குழந்தைகளின் வாய்மொழியை மையமாக கொண்ட திட்டமாகும். குழந்தைகளின் வாய்மொழியை ஆதரிப்பதன் மூலம் அவர்களது கல்வித் திறனையும் எழுத்துத் திறனையும் மேம்படுத்த முடியும். டாக் டுகெதர் விளையாட்டை ஒரு சிறந்த அணுகுமுறையாக கொண்ட திட்டமாகும். இன்றைய பகிர்வில் டாக் டுகெதரில் வெளிப்புற கற்றல் மற்றும் அர்த்தமுள்ள விளையாட்டு எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதை பற்றியும், ஆசிரியர்களுக்கு மொழி வளர்ச்சியை ஆதரிக்கும் சில விளையாட்டு உத்திமுறைகளை பற்றியும் பேச உள்ளோம். கடந்த 5 ஆண்டுகளாக டாக் டுகெதர் கன்னடா, ஹிந்தி மற்றும் பிலிப்பினோ மொழி பேசும் குழந்தைகளுக்கிடையே பல ஆராய்ச்சிகளை நடத்தியுள்ளன. இது மட்டுமன்றி எங்களது ஆராய்ச்சியின் விளைவுகளை உருது, டர்க்கிஷ், மாண்ட்ரின் மற்றும் மலாய் பேசும் பிற ஆராய்ச்சியாளர்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளோம். ஸ்வஹிலி மற்றும் கிமா மொழி பேசும் குழந்தைகளிடையேயும் ஆராய்ச்சிகளை நடத்தியுள்ளோம். கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் நானும் டாக்டர் சொனாலி அவர்களும் தமிழ் மொழி பேசும் குழந்தைகளுக்கிடையே ஆராய்ச்சிகளை நடத்தி கொண்டுள்ளோம். இந்த ஆராய்ச்சியின் விளைவுகளை பற்றி இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளோம். இப்பொழுது டாக் டுகெதரின் சில கொள்கைகளை பற்றி காண்போம். விளையாட்டு சிறந்த கற்பித்தல் அணுகுமுறையாகும். இளம் பிள்ளைகளுக்கு விளையாட்டு தரமான கல்வியின் ஒரு பகுதியாகும். விளையாட்டின் மூலம் கற்றலில் நாங்கள் கவனம் செலுத்தி உள்ளோம். ஒரு குழந்தை இந்த படத்தை காண்பித்து வீடு என்று சொல்லும் பொழுது குழந்தையின் சொல்வளம், குழந்தையின் உச்சரிப்பு மற்றும் மொழி பயன்பாடு ஆகியவை வெளிப்படுகின்றன. அதே போன்று இந்த படத்தை மற்றொரு குழந்தை காண்பித்து வீட்டிற்கு போகலாம் என்பதற்கு பதிலாக பேச்சு வழக்கு வேறுபாடாக ஆத்துக்கு போகலாம் என்று சொல்லும் பொழுது ஆசிரியராக நாம் அதை ஏற்றுக்கொண்டு ஆதரித்தல் முக்கியம். டாக் டுகெதரின் கொள்கைகளை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். விளையாட்டு ஒரு சிறந்த கற்பித்தல் அணுகுமுறையாகும். இளம் பிள்ளைகளுக்கு விளையாட்டு தரமான கல்வியின் ஒரு பகுதியாகும். விளையாட்டின் மூலம் கற்றலில் டாக் டுகெதரில் நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம். டாக் டுகெதரில் விளையாட்டு வழி கற்றல் மற்றும் கற்பித்தல் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள். முதல் படத்தில் பெரிய குழந்தைகளிடம் ஆசிரியர் ஒரு தலைப்பை கொடுத்து குழந்தைகள் அவரவருக்கு தெரிந்ததை ஒரு தாளில் எழுதி புத்தகமாக அமைத்துள்ளனர். பின்பு குழந்தைகள் எழுதிய அந்த புத்தகத்தை வகுப்பறையில் இருக்கும் பிற குழந்தைகளுக்கு முன் படிக்கவும் அதை பற்றி பேசவும் செய்கின்றனர். இவ்வாறு செய்யும் பொழுது குழந்தைகளின் வாய்மொழி திறன் பயன்படுத்தவும் மேம்படுத்தவும் செய்கின்றனர். இரண்டாவது படத்தில் குழந்தைகள் அவர்கள் வகுப்பறையில் கேட்ட ஒரு கதையை நாடகமாக நடித்து காண்பிக்கின்றனர். இங்கே ஒரு குழந்தை தந்திர நரியாகவும் மற்றொரு குழந்தை குறும்புக்கார குரங்காகவும் இவ்வாறு ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கின்றனர். இவ்வாறு குழந்தைகள் நாடகத்தில் ஈடுபடும் பொழுது கடந்த காலத்தை பற்றி பேசவும் எதிர்காலத்தை பற்றி பேசவும் விளக்கம் அளிக்கவும் ஒரு கதையின் பல்வேறு அங்கங்களை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் கதையை அமைக்கவும் செய்கின்றனர். இதில் ஆசிரியரின் பங்கு. ஆசிரியர் அவரும் குழந்தைகளுடன் இணைந்து ஒரு விளையாட்டாளராகி ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவரும் நடித்து கதையை மேம்படுத்தலாம். அல்லது ஆசிரியர் இந்த குழுவின் தலைவராக ஆகி
நாடகத்தை நடத்தவும், குழந்தைகளுக்கு தேவைப்படும் பொருட்களை கொடுக்கவும், அவருடைய யோசனைகளை பகிர்ந்து கொள்ளவும் செய்யலாம். விளையாட்டு வழியாக மதிப்பீடு எவ்வாறு செய்யப்பட்டது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு நாளில் ஒரு கதை என்னும் ஆய்வில் குழந்தைகளுக்கு ஒரு கதை வாசிக்கப்பட்டது. அந்த கதையை குழந்தைகள் எவ்வாறு புரிந்து கொண்டுள்ளனர் என்பதை மதிப்பிட ஒரு பொம்மை பயன்படுத்தப்பட்டது. இந்த பொம்மைக்கு கன்னடத்தில் பெயர் மாத்து மாத்து. மாத்து மாத்து என்றால் பேசு பேசு என்று அர்த்தம். இதற்கு தமிழில் நாங்கள் பேசும் பாண்டி என்று பெயர் கொடுத்துள்ளோம். குழந்தைகளிடம் ஐயோ பாரு பேசும் பாண்டி எழுந்தது, அதற்கு கதை தெரியணும். இப்போது நான் கதையை மீண்டும் படிக்கிறேன். பேசும் பாண்டிக்கு புரியவில்லை என்றால் நான் உங்களிடம் கேள்விகள் கேட்கிறேன். பதில் சொல்லி பேசும் பாண்டிக்கு உதவுகிறீர்களா என்று ஆசிரியர் கேட்க, குழந்தைகள் அந்த கதையை மீண்டும் சொல்லும் பொழுது, குழந்தைகள் இல்லாத பொருட்களை பற்றி பேசவும், கதை தெரியாத ஒருவரிடம் கதையை சொல்லவும், பேசுபவருக்கு கதை புரிகிறதா என்று அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் மொழியை சரி செய்யவும் செய்கின்றனர். இப்பொழுது இந்த விளக்கக் காட்சியின் இரண்டாவது பகுதியாக மொழி வளர்ச்சியை ஊக்குவிக்க சில விளையாட்டு உத்திமுறைகள். முதலில் வாய்மொழியை மேம்படுத்த சில செயற்பாட்டு யோசனைகளை பற்றி பேசலாம். வாய்மொழியை நாம் 3 பாகங்களாக பார்க்க உள்ளோம். முதலில் சொற்பொருள் அறிதல் அல்லது சொல்வழப் பெருக்கம். சொற்பொருள் என்று சொல்லும் பொழுது குழந்தைகள் பல புதிய சொற்களை பயன்படுத்துவதும் இடத்திற்கு தகுந்தாற் போல் சரியான சொற்களை பயன்படுத்துவதையும் குறிக்கும். ஆசிரியர் பல புதிய சொற்களை வகுப்பறையில் பயன்படுத்தும் பொழுது குழந்தைகள் அதை கேட்கவும் அதை பயன்படுத்தவும் செய்கின்றனர். ஆசிரியர் வகுப்பறையில் பறவையையும் மரத்தையும் பற்றி ஒரு கதையை கூறிய பின் வெளிப்புறத்திற்கு கூட்டி வந்து குழந்தைகளிடம் இதோ பறவை அதோ மரம் என்று கூற, மற்றொரு ஆசிரியர் மரத்தின் அடியில் நின்று இதோ மரம் அதோ பறவை என்று கூற, இவ்வாறு செய்யும் பொழுது குழந்தைகள் இதோ அதோ போன்ற வார்த்தைகள் பேசுபவரையும் கேட்பவரையும் குறித்து மாறக்கூடிய வார்த்தைகள் என்று அறிந்து கொள்கின்றனர். இதை போன்று இங்கே அங்கே இவன் அவன் போன்ற வார்த்தைகளையும் குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்யலாம். அடுத்ததாக இடம் சார்ந்த சொற்களை அறிந்து கொள்ளுதல். குழந்தைகள் கண்ணாம்பூச்சி விளையாடும் பொழுது ஆசிரியரும் அவர்களுடன் இணைந்து ஒவ்வொரு பிள்ளையாக கண்டுபிடிக்கும் பொழுது, இந்த குழந்தை பூங்காவின் நடுவே உள்ளாள், இவள் மரத்தின் மேலே அமர்ந்திருக்கிறாள், இவள் பறவையின் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறாள் என்று பல இடம் சார்ந்த வார்த்தைகளை அறிமுகம் செய்யலாம். இதை போன்று ஒரு குழந்தை போக்குவரத்து காவலராகவும் மற்ற குழந்தைகள் அவருக்கு விருப்பப்பட்டாற்போல் மிதிவண்டி, ஸ்கூட்டர் மற்றும் ஸ்கேட்டை பயன்படுத்தி பாதையில் செல்லலாம். அப்பொழுது போக்குவரத்து காவலராக செயல்படும் குழந்தை இடதுபுறம் செல்லவும் வலதுபுறம் செல்லவும் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இவ்வாறு குழந்தைகள் கற்பனை விளையாட்டில் தேவைப்படும் பொருட்களை கொண்டு ஆசிரியரின் ஆதரவுடன் ஈடுபடும் பொழுது பல குறிப்பிட்ட சொற்களை பயன்படுத்தவும் வாக்கிய நீளத்தை மேம்படுத்தவும் செய்கின்றனர். சொல்லை யூகித்தல். சொல்லை யூகித்தல் என்ற விளையாட்டை விளையாடுவதன் மூலம் குழந்தைகள் பல பண்புச் சொற்களை அறிந்து கொள்கின்றனர். ஆசிரியர் மனதில் ஒரு பொருளை நினைத்துக் கொண்டு அதன் பண்புகளை விவரிக்கலாம். எடுத்துக்காட்டாக, இது பச்சை நிறத்தில் இருக்கும், இது நிழல் தரும் என்று ஆசிரியர் கூற, குழந்தைகள் இது மரம் என்று யூகிக்கலாம். அதை போன்று குழந்தைகள் வகுப்பறையில் கேட்ட ஒரு கதையில் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதன் பண்புகளை விவரிக்கலாம். பின்பு பிற குழந்தைகள் அது எந்த கதாபாத்திரம் என்று யூகிக்கலாம். பொருத்தமான சொற்களை பயன்படுத்துதல். ஆசிரியர் வகுப்பறையில் ஒரு புதிய சொல்லை அறிமுகம் செய்து அதன் விளக்கத்தையும் கொடுத்த பின் குழந்தைகள் வெளிப்புறத்தில் விளையாடும் பொழுது அந்த புதிய சொல்லையும் குழந்தைகளுடன் விளையாடுடன் இணைக்கலாம். எடுத்துக்காட்டாக, குழந்தைகள் மணலில் கோட்டைகள் கட்டும் பொழுது அப்பொழுது ஆசிரியர் மன்னர், காவலாளி, அரண்மனை, கதவு, சுவர் போன்ற வார்த்தைகளை குழந்தைகளின் விளையாட்டுடன் இணைக்கலாம். இவ்வாறு செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு அந்த வார்த்தையின் ஆழமான அர்த்தம் புரிகிறது. உணர்ச்சியை குறிக்கும் சொற்கள். குழந்தைகள் மகிழ்ச்சி, கவலை போன்ற உணர்ச்சி குறிக்கும் சொற்கள் மட்டுமன்றி பல சொற்களை குழந்தைகளுக்கு அறிந்து கொள்ள நாம் உதவலாம். விளக்கப்படத்தில் குழந்தைகளின் உணர்ச்சி நிலையை அடையாளம் காண சொல்லலாம்.
பின்பு குழந்தைகள் அடையாளம் காட்டிய அந்த உணர்ச்சிக்குரிய பெயரை ஆசிரியர் சொல்லலாம். எடுத்துக்காட்டாக, குழந்தை இந்த படத்தை தொட்டு காண்பிக்க ஆசிரியர் உற்சாகம் என்றும், குழந்தை இதை காண்பிக்க பொறாமை என்றும் ஆசிரியர் கூறலாம். இப்பொழுது வாய்மொழியின் இரண்டாவது பாகமாக தொடரியல் அல்லது வாக்கிய அமைப்பு. குழந்தைகளுக்கு கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வர நாம் உதவும் உஷா என்ற ஒரு பொம்மையை அறிமுகம் செய்யலாம். இவள் என் தோழி உதவும் உஷா. அவள் எல்லோருக்கும் உதவ விரும்புவாள். ஆனால் எப்பொழுதும் அவள் அதை உடனடியாக செய்ய மாட்டாள். இப்பொழுது பொம்மையிடம், எனக்கு உதவுகிறாயா உஷா? உஷா, தயவு செய்து அறையை சுத்தம் செய் என்று ஆசிரியர் கூற, பொம்மை, நான் அறையை சுத்தம் செய்வேன் என்று கூற, அவள் செய்வேன் என்கிறாள். எனவே அதை இன்னும் செய்யவில்லை, இந்த வேலை இன்னும் முடிவடையவில்லை என்று நாம் குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லலாம். அதே போன்று மற்றொரு எடுத்துக்காட்டாக, உஷா, என் பாட்டிலில் தண்ணீர் நிரப்பு என்று கூற, பொம்மை குரலில், நான் தண்ணீர் நிரப்பிவிட்டேன் என்று பொம்மை கூற, அவள் நிரப்பிவிட்டேன் என்று கூறுகிறாள். எனவே இந்த செயல் முடிவடைந்து விட்டது. இவ்வாறு குழந்தைகளுக்கு நாம் கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் அறிமுகப்படுத்தலாம். வாக்கிய விரிவாக்கம். குழந்தைகளின் முழுமை அற்ற வாக்கியங்களை நாம் விரிவாக்கம் செய்யலாம். எடுத்துக்காட்டாக, ஒரு குழந்தை பந்து என்று சொல்ல நாம் உன்னிடம் பந்து இருக்கிறதா என்றும், மேலும் விரிவாக்கம் செய்து உன்னிடம் கருப்பு வெள்ளை பந்து இருக்கிறதா என்றும், மேலும் உன்னிடம் பெரிய கருப்பு வெள்ளை பந்து இருக்கிறதா என்றும் விரிவாக்கம் செய்யலாம். முதலில் குழந்தையின் தற்போதைய மொழி நிலை என்னவென்று அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் வாக்கிய விரிவாக்கம் செய்தல் முக்கியம். இப்பொழுது வாய்மொழியின் மூன்றாவது பாகமாக உச்சரிப்பு அல்லது தெளிவான பேச்சு. குழந்தைகளுக்கு குரில் நெடிலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த குரில் நெடிலால் வேறுபடும் வார்த்தைகளை அறிமுகம் செய்யவும். பின்பு குழந்தைகளை அந்த சொற்களை கவனமாக கேட்கச் செய்து பின்பு அதற்கு ஏற்றாற்போல் குறுகிய பாதையிலோ நீண்ட பாதையிலோ ஓடச் செய்யலாம். எடுத்துக்காட்டாக, பல் என்று சொல்ல குறுகிய பாதையிலும், பால் என்று சொல்ல நீண்ட பாதையிலும் ஓடச் செய்யலாம். சரியான உச்சரிப்பு. தமிழில் நெருக்கமான ஓசையை உடைய எழுத்துக்கள் ர, ர, ந, ந, ள, ள போன்றவை. இத்தகைய எழுத்துக்களை கொண்ட சொற்களை குழந்தைகளை கவனமாக கேட்கச் சொல்லி பின்பு அதை குழந்தைகளை மறுபடியும் சொல்லலாம். இவ்வாறு செய்யும் பொழுது குழந்தைகள் ஆசிரியரின் நாக்கின் நிலையையும் நாக்கின் வடிவத்தையும் நன்கு கவனித்தல் முக்கியம். பின்பு ஆசிரியர் 2 கூடைகளை வைத்து ஒரு கூடையில் மழையின் படத்தையும் மற்றொரு கூடையில் மலையின் படத்தையும் ஒட்டி வைக்கலாம். பின்பு ஆசிரியர் மழை என்று கூற குழந்தைகள் ஏற்றாற்போல் அந்த கூடையில் பந்தை எறிதல் வேண்டும். இப்பொழுது மொழி வளர்ச்சியை ஊக்குவிக்க விளையாட்டு உத்திமுறைகளின் இரண்டாவது பாகமாக ஒலிப்பை பற்றிய விழிப்புணர்வு. விழிப்புணர்வை மேம்படுத்த சில செயல்பாட்டு யோசனைகள். ஒலிப்பை பற்றிய விழிப்புணர்வை ஊக்குவிக்க நம் குழந்தைகளின் மொழி வளர்ச்சியை ஆதரிக்க முதலில் ஒத்த ஓசை கொண்ட சொற்கள். ஒத்த ஓசை சொற்கள் என்று சொல்லும் பொழுது ஒத்த ஓசையில் முடிவடையும் சொற்களை குறிக்கும். இந்த செயல்பாட்டிற்கு ஆசிரியர் குழந்தைகளுக்கு நன்கு அறிந்த பொருட்களை அட்டைப்படங்களாக ஆக்கி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு படத்தை கொடுக்கலாம். பின்பு குழந்தை தன் கையில் இருக்கும் படத்தின் பெயரை கூற அதே போன்று ஒத்த ஓசை உடைய மற்றொரு குழந்தையை கண்டுபிடிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, பால், கால், வாய், நாய். இதே போன்று குழந்தைகள் அவருக்கு இஷ்டப்பட்டார் போல் வெளிப்புறத்தில் விளையாடும் பொழுது ஏதேனும் ஒரு பொருளை எடுத்து வரச் சொல்லலாம். பின்பு வகுப்பறையில் யாரேனும் 2 குழந்தைகளை முன்னழைத்து குழந்தைகள் கையில் இருக்கும் பொருட்களின் பெயரை கூறச் சொல்லலாம். வகுப்பில் இருக்கும் பிற மாணவர்கள் அந்த 2 வார்த்தைகளும் ஒத்த ஓசை உடையனவா என்று சொல்லலாம். எடுத்துக்காட்டாக, புல், கல். ஆமாம், அவை ஒத்த ஓசை உடைய சொற்கள். அதே போன்று ஆசிரியர் தரையில் ஒரு கட்டம் அமைத்து அந்த கட்டத்தை 4ஆக பிரித்து ஒவ்வொரு கட்டத்திலும் குழந்தைகளுக்கு நன்கு அறிந்த பொருட்களின் அட்டைப்படங்களை வைக்கலாம். பின்பு ஒரு குழந்தையை முன்னழைத்து ஒரு வளையத்தை கொடுத்து ஏதேனும் ஒரு படத்தில் அந்த வளையத்தை வீசச் சொல்லலாம். பின்பு குழந்தை வளையத்தை வீசிய பின் அந்த கட்டத்தில் இருக்கும் பொருளின் பெயரை சொல்லி அதனுடன் ஒத்த ஓசை உடைய மற்றொரு சொல்லையும் சொல்லலாம்.
எடுத்துக்காட்டாக கல் பல், நாய் வாய், பட்டம் கட்டம், மணி அணி. இப்பொழுது ஒலிப்பை பற்றிய விழிப்புணர்வின் இரண்டாவது பகுதியாக முதல் ஒலியை சொல்லுதல். குழந்தைகள் அவருக்கு இஷ்டப்பட்டார் போல் ஏதேனும் ஒரு பொருளை எடுத்து வந்து அதன் முதல் ஒலியை சொல்லச் சொல்லலாம். எடுத்துக்காட்டாக கல்லின் முதல் ஒலி க. இதை போன்று ஆசிரியர் சொல்லின் முதல் ஒலியை சொல்ல குழந்தைகள் அந்த ஒலியில் தொடங்கும் சொற்களை கூறலாம். எடுத்துக்காட்டாக ஆசிரியர் கடல் என்று சொல்லி கடலின் முதல் ஒலி க. குழந்தைகள் கவில் தொடங்கும் சொற்களை கூறலாம். ஆசிரியர் ஒரு பொம்மையை காட்டி அந்த குழந்தைகள் அந்த பொம்மையின் முதல் எழுத்தை சொல்லி அதற்கு ஏற்றாற் போல் ஒரு பொருளையும் கொண்டு வரச் செய்யலாம். எடுத்துக்காட்டாக இந்த பொம்மையின் பெயர் புனிதா. புனிதாவின் முதல் ஒலி பூ. குழந்தைகள் பூவில் தொடங்கும் ஏதேனும் ஒரு பொருளை எடுத்து வரச் சொல்லலாம். அதே போன்று மணியின் முதல் ஒலி ம. மவில் தொடங்கும் ஒரு பொருளை குழந்தைகள் எடுத்து வரலாம். இவ்வாறு ஆசிரியரின் ஆதரவுடன் குழந்தைகள் இந்த செயல்பாடுகளை செய்த பின் ஆசிரியர் குழந்தைகளுக்கு இந்த விளையாட்டு பொருட்களையும் அட்டைப்படங்களையும் கொடுத்து குழந்தைகளை கற்பனை விளையாட்டில் ஈடுபடச் செய்யலாம். அவ்வாறு குழந்தை கற்பனை விளையாட்டில் ஈடுபடும் பொழுது குழந்தைகளுக்கு ஒலிப்பை பற்றிய விழிப்புணர்வும் மொழித்திறனும் மேம்படுகிறது. நிறைவாக, விளையாட்டு பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் ஒரு பயன்மிக்க வழியாகும். விளையாட்டு வழி கற்பித்தல் பிள்ளைகளது கற்றல் ஈடுபாட்டை அதிகரிக்கும். விளையாட்டு என்பது இலக்கை நோக்கியதாக இருக்க வேண்டியதில்லை. அது மகிழ்வுறு கற்றல் பயணமாக இருக்கலாம். டாக் டுகெதரின் சில கொள்கைகளான விளையாட்டு ஒரு சிறந்த கற்பித்தல் அணுகுமுறை என்பதையும், விளையாட்டு வழியாக குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் மிகுதியாக பயனடைகின்றனர் என்பதையும் கூறி நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். தமிழ் கற்றல் மற்றும் கற்பித்தலுக்குரிய கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது டாக் டுகெதர் குழு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கும், டாக் டுகெதர் குழு ப்ராமிஸ் ஃபவுண்டேஷன் இந்தியாவிற்கும், தமிழ் லாங்குவேஜ் லேர்னிங் அண்ட் ப்ரமோஷன் கமிட்டி சிங்கப்பூருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.